பசங்களா, உங்க சீனியர்ஸ் நெறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்லவா? 12th முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு பிளான் போடாம இருந்தது தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் கண்டிப்பா அவங்கள நெறைய இடத்துல கஷ்டப்படுத்தியிருக்கும். அந்த மாரி கஷ்டத்த நீங்க அனுபவிக்க கூடாது அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, இப்பவே ஆஃப்டர் 12th நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல கன்ஃப்யூஷன்ஸ் வராம இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்க டிசிஷன் எடுத்துட்டீங்களா? என்ன கோர்ஸ்ங்கிறத உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கோர்ஸ் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் படிக்க போறீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. சரி. நெக்ஸ்ட் கோர்ஸ் முடிவு பண்ணியாச்சு. எந்த காலேஜ்ல படிக்கலாம்? அது அடுத்த கேள்வி. எந்த காலேஜ்? எஸ். எந்த காலேஜ்? சார் வீட்டு பக்கத்துல 2 காலேஜ் இருக்கு. அது ஓகேவா? ஷூர். வீட்டு பக்கத்திலே இருக்கு. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். போயிட்டு ஆ உங்களுடைய கோர்ஸ முடிச்சுக்கிட்டு, வீட்ல வந்து நிம்மதியா படுத்து தூங்கலாம் இல்ல? ஸோ நீங்க எந்த கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்களோ, அந்த கோர்ஸ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பிரெஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சீங்கன்னா, பெட்டரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க உங்களுடைய கோர்ஸ முடிக்கிறீங்க. ஒரு ஒரு டிகிரிய நீங்க வாங்குறீங்க. அந்த டிகிரிய வாங்கினதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க. பிஇ முடிக்கிறீங்க. முடிச்சுக்கிட்டு ஒரு காமனா ஆஃப் கோர்ஸ் நெறைய இன்டர்வியூல போய் அப்ரோச் பண்ணும்போது, அந்த இன்டர்வியூல நீங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ன்னு சொல்லும்போதே, மத்தவங்கள கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு பிரியாரிட்டி அதிகமா இருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க படிச்ச காலேஜ் வந்து ஒரு பிரெஸ்டீஜியஸான ஒரு காலேஜ். இந்த மாரி பிரெஸ்டீஜியஸான காலேஜஸ்ல நீங்க படிக்கிறதுனால உங்களோட அகாடமிக்கா நீங்க கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட, உங்களால நல்ல பேக்கேஜ்ல, நல்ல ஜாப்ல உங்களால போய் இருக்க முடியும். சரி சார், நீங்க சொன்ன மாரி ஓகே சார். எனக்கு இந்த கோர்ஸ் படிக்க ஆசை. சரி, பிரஸ்டீஜியஸான காலேஜஸ்ன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாரி பிரஸ்டீஜியஸான இந்தியால பிரஸ்டீஜியஸான காலேஜஸ்ல போய் படிக்கிறதுக்கு என்னென்ன கேட்வேஸ் இருக்கு? என்னென்ன வழிகள் இருக்கு? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு ஒரு டவுட் அடுத்ததா வரும்ல. ஸோ இந்த செஷன்ல நான் இத பத்தி தான் பேச போறேன். ஸோ செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அனீஷ். நான் Xylem Learningல கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்னும் நம்ம Xylem சிபிஎஸ்இ +1 அண்ட் +2 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஃபைனலா நம்ம Xylem மீட் தமிழ் அண்ட் Xylem சேனல்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம டீச்சர்ஸ் வந்து கிளாஸஸ் எடுக்குறாங்க. இந்த கிளாஸஸோட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். நோ காஸ்ட். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கிளிக் கொடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணீங்கனாலே போதும். சரியா? நவ் லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான நீங்க முடிவு எடுத்துட்டீங்கல்ல? சரி. இப்போ நம்ம பசங்க நெறைய பேருக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். சார் நான் இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 12th படிக்கும்போது எனக்கு இப்ப நீட்ட கரியரா வச்சிருக்கக்கூடிய நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அப்படி கரியரா வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, நம்ம Xylem பாஸ்ட் 4, 5 இயர்ஸா மோர் தென் 5 இயர்ஸா நம்ம நீட்டுக்கு நம்ம கோச்சிங் குடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கோச்சிங்கோட ரிசல்ட்டா இதுவரைக்கும் மோர் தென் 2500 எம்பிபிஎஸ் ஓகே. லாஸ்ட் இயர் மட்டுமே 1200 சம்திங் எம்பிபிஎஸ் சீட்ஸ நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபியூச்சர்ல ஒரு அச்சீவ்மென்ட்ட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜா நம்ம Xylem ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு அ பேட்சஸ் இருக்கு. ஒரு பேட்சஸ் இல்ல. டோட்டலா 5 பேட்சஸ் இருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, மாறா பேட்ச், தல பேட்ச், வெற்றி பேட்ச் அண்ட் தளபதி ப்ரோ பேட்ச், தளபதி பேட்ச். இந்த பேட்ச பத்தி டீட்டெயிலா இந்த செஷனோட கடைசில நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. நம்ம பாயிண்ட்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் இங்க நெறைய பேர் ஓகே. நல்லா படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸோட கனவுலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நம்ம இருப்போம். கரெக்ட்டா? சோ இப்போ அந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா என்ன எக்ஸாம் எழுதணும்? நீட் எக்ஸாம் எழுதணும். கண்டிப்பா எழுதி தானே ஆகணும். ஓகே. ஈவன் Xylem நம்ம கூட நீட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் நம்ம கைட் பண்றோம். இந்த மென்டர்ஷிப்போட அவங்களோட ட்ரீமுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். ஸோ ஸோ அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். நவ் கம் டு த பாயிண்ட். என்னென்ன வழிகள்ல இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக முடியும்? ஓகே. அஃப் கோர்ஸ் சார் நீட் சார். தட்ஸ் கரெக்ட். இப்ப எல்லாமே நீட் எக்ஸாம் ஆயிடுச்சு. ஓகே.
ஸோ நீங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலே உங்களுக்கு நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் என்னவா இருக்கும்னா நீட் எக்ஸாம் தான் இருக்கும். நீட் யூஜி எக்ஸாம். ஸோ இந்த நீட் யூஜி எக்ஸாம்ல சார் ஓகே நான் மெடிக்கல் நல்ல மார்க் வாங்கிட்டேன். வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பா வேண்டாம். இந்தியாலேயே மெடிக்கலுக்குன்னு பார்க்கும்போது எப்படி இந்தியால ஐஐடி, என்ஐடி ரொம்ப ஃபேமஸா இருக்கோ அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் தான் கண்டிப்பா முதல்ல வரும். நீங்க நீட்ல டாப் ரேங்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட் கண்டிப்பா இந்த 2 இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணா தான் இருக்கணும். ஓகே சரி அது ஆஃப்டர் தட் வேற என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். ஏன் அதுவுமே மெடிக்கல் ஃபீல்ட்ல வரக்கூடியது தான். பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். ஸோ இதுலயுமே இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம்? ஓகே ஏதாவது எக்ஸாம் இருக்கா? ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியூஇடி எக்ஸாம் வழியா உங்களால இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் ஓகே இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். சரியா? சார் வீட்டு பக்கத்திலே எனக்கு பிஇ நர்சிங்க்கு நல்ல காலேஜஸ் இருக்குது. பிரைவேட் காலேஜஸை கம்பேர் பண்றப்போ சியூஇடி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல இந்த கோர்ஸை நீங்க படிக்கலாம். ஃபீஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல மோர் தென் 8 lakhsக்கு மேல கேட்பாங்க 4 இயர்ஸுக்கு. அதே நீங்க சியூஇடி முடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஐ திங்க் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு 2 lakhs கிட்ட வரும். அப்படித்தான். எஸ் அதர்வைஸ் நீங்க வெறும் காலேஜுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அது 4 வருஷத்துக்கும் சேர்த்தே ஒண்ணு கிட்ட எல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா நீங்க ஒரு கோர்ஸை படிச்சு முடிக்கலாம். சரியா? அண்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட் கைஸ். இங்க இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் பேஸ்டா இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும் கண்டக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா என்டிஏ தான் கண்டக்ட் பண்றாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவங்க தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவன் அடுத்தது ஓகே டாக்டர் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பசங்க பாய்ஸ் அதிகமா ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கேர்ள்ஸுமே இன்ஜினியரிங் ஃபீல்ட ப்ரிஃபர் பண்றாங்க. தப்பு கிடையாது. இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல நிறைய ஸ்கோப் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் நல்ல காலேஜ்ல நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா நீங்க வெளியில வந்தீங்கன்னா நல்ல காலேஜ்ல இருந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா நீங்க வெளியில வரும்போது அந்த காலேஜுக்கான பெருமை பேர் அதுவுமே உங்க கூடயே வரும். லைஃப் லாங் கூடயே வரும். சிம்பிள் எக்ஸாம்பிள் இவன் நானுமே என்ஐடில தான் நான் என்னுடைய கோர்ஸை முடிச்சிருக்கிறேன். ஸோ என்னோட ஸ்டில் எங்கேயாச்சும் போகும்போது எங்கேயாச்சும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது சார் வேர் யூ ஸ்டடிட் அப்படின்னு கேட்கும்போது நான் ஜஸ்ட் ஐ எம் ஸ்டடிட் இன் என்ஐடின்னு சொல்லுவேன். பட் என்ஐடின்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் அது ஒரு காலேஜ் படிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்க ஐ மீன் அதை கேட்கறவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. எஸ் பிகாஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கணும் படிக்கிறதுங்கிறது இங்க நிறைய பேர்த்தோட கனவா இருக்கு. அண்ட் அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒருத்தங்க வெளியில வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த பர்சனுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இங்க எல்லாருக்கு மத்தியிலுமே ரொம்ப பரவலாவே இருக்குது. ஓகே ஸோ அதனால தான் நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்சுக்கிட்டு வெளியில வரும்போது உங்களுக்கான வேல்யூ ரியலி அமேசிங்கா இருக்கும். சரி சார் இந்த ஐஐடி என்ஐடில ஜாயின் பண்றதுக்கான வழிகள் என்ன சார்? எனக்கு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும். ஸோ பார்த்துட்டீங்கன்னா ஐஐடி என்ஐடில ஜாயின் பண்றதுக்கு நீங்க 2 வழி தான் இருக்கு. ஒன்னு ஜேஇ மெயின், இன்னொன்னு ஜேஇ அட்வான்ஸ். எஸ் இந்த 2 வழி தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையுமே கண்டக்ட் பண்ணக்கூடியது உங்களுக்கு என்டிஏ தான். ஓகே நெக்ஸ்ட் சரி சார் என்னால ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ்ல பெருசா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. பெர்ஃபெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியல. அப்போ நான் எனக்கு அல்டர்னேட்டிவா ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்சாட் இருக்கு. ஸோ இந்த பிட்சாட்ங்கிறது வந்து உங்களுக்கு பிட்ஸ் பிலானிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். இதுவுமே இந்தியால ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூட். பட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கீழே வராது. ஓகே பட் இது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டிடியூட் தான். இதுக்கு பிட்சாட்ங்கிற எக்ஸாம் எழுதணும். சரி அப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அங்க நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிஐடி ட்ரிபிள் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அங்க உங்களால என்ன பண்ண முடியும்? பிடெக் படிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டிடியூட் தான். அந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க போய் பிஇ சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அவங்களும் பிரைவேட்டா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. தென் நம்மளுடைய மணிப்பால் யூனிவர்சிட்டி ஐ மீன் ரொம்ப தூரமா தான் இருக்கு. ஸோ மணிப்பால் யூனிவர்சிட்டிலையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சியூஇடி இந்த சியூஇடிலையுமே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில உங்களால பிடெக் பண்ண முடியும். எஸ் சியூஇடிங்கிறது வந்து நீங்க சிம்பிளா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும் கிடையாது. நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல பிடெக் படிக்கிறதுக்கும் சியூஇடி எக்ஸாமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பியோர் சயின்ஸ். ஓகே பியோர் சயின்ஸ் எனக்கு படிக்கணும் சார். ஐ நீட் டு ஸ்டடி பிசிக்ஸ் சார்.
I'm interested. I want to become a mathematician. I want to become a chemist. I want to become a biologist. இந்த மாதிரி ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டிய இன்ஸ்டிடியூட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஐசர். இது ஏன் ப்ரிஃபர் பண்ண நான் சொல்றேன்னா சயின்ஸை பொறுத்த அளவுக்கு ரிசர்ச் தான் ரொம்ப ரொம்ப அதோட எசன்ஸ், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமே. சயின்ஸ்னாலே ரிசர்ச் தான், ரிசர்ச்னாலே சயின்ஸ் தான். ஓகே, ஸோ சயின்ஸ்ல அதுவும் ரிசர்ச் லெவலுக்கு நல்லா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு இந்தியாவில் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஐசர் தான். ஸோ இந்த ஐசர் இந்தியாவில் நிறைய லொகேஷன்ஸ்ல இருக்கு. ஈவன் நமக்கு தமிழ்நாட்டில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐசர்னு பார்த்துட்டீங்கன்னா ஐசர் திருவேண்டரம். ஓகே, திருவேண்டரத்துல ஒரு ஐசர் இருக்கு, அது ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐசர். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஐசர், ஓகே, இந்த ஐசர்ல நீங்க போய் உங்களுடைய கோர்ஸை படிக்கணும் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நெஸ்ட் எக்ஸாம். ஓகே, இந்த நெஸ்ட் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி. பிஎஸ்சி 3 வருஷம், 2 வருஷம் எம்எஸ்சி. பட் சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி வேற இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உங்களால டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு இன்னொரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது ஐசர் தான் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த எக்ஸாம் நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால ஐசர்ல இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஐஎஸ்ஐ அட்மிஷன் டெஸ்ட். இதுவுமே இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஓகே, ஸோ மேக்ஸ்ல நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நல்ல மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், ஃபியூச்சர்லயே நான் மேத்தமெட்டிஷியன் ஆகும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம் என்னன்னா ஐஎஸ்டி அட்மிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்த இன்ஸ்டிடியூட்ல உங்களால பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ஓகே, இதை நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் சியூஇடி. அப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சியூஇடி எக்ஸாமை நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சயின்ஸ்ல, ஓகே, சயின்ஸ் ஃபீல்டுக்கு போகணும்னு நினைச்சா கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐஏஎஸ்சி. இந்தியாவில் நீங்க ஐஐடி என்ஐடி பத்தி அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஐஏஎஸ்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூட். ஜஸ்ட் லைக் ஐஐடி பாம்பே, ஐஐடி மெட்ராஸ், அந்த ரேஞ்ச் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐஏஎஸ்சி பெங்களூரும் ஈக்குவல் லைன்ல இருக்கும். ஈவன் ஒருபடி மேலன்னு கூட சொல்லலாம். ஓகே, சயின்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான, ஓகே, இந்தியாவில் டாப் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஐஏஎஸ்சி பெங்களூரா தான் இருக்கும். இங்கே தான் இந்தியாவில் ரொம்ப பெரிய ஃபேமஸான ரிசர்ச் எல்லாம் போகுது. ஓகே, ஸோ நீங்க சயின்ஸ்ல பெருசா சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணலாம், ஆல் இண்டியா ரேங்க்ல ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா இட்ஸ் a பெட்டர் ஒன். ஓகே, இங்க நீங்க படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வழிகள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஐஏஎஸ்சி யூஜி அட்மிஷன், அது ஒண்ணு. அது எது இந்த அட்மிஷன் எதை பேஸ் பண்ணி, எந்தெந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெஇ மார்க்ஸ், நீட் மார்க், அப்படி இல்லைன்னா ஐஐடி. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸோட மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஓகே, நவ் டிஃபென்ஸ். ஓகே, இந்தியன் ஆர்மியில் நான் ஒர்க் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸ், நேவியில் நான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஆனால் ஒரு கோர்ஸ் அங்கேயே படிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா எஸ். நம்ம இந்தியன் ஆர்மி அண்ட் நேவி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே பிஇ கோர்ஸை படிக்க வச்சு அவங்கள ஆர்மியில் ஆஃபீஸர்ஸாக ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்டிஏ. ஸோ இந்த என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்த எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ இதில் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணலாம். பட் டைரக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மீனிங் என்னன்னா நீங்கள் ஒரு 4 or 5 years நீங்கள் படிப்பீங்க, ட்ரைனிங் போவீங்க, போனதுக்கு அப்புறம் டைரக்டாக நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அண்ட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரையும் ரெக்ரூட் பண்ணக்கூடிய அந்த கமிஷன் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டிஇஎஸ். ஸோ இந்த எக்ஸாம் நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்தியன் ஆர்மியில நீங்க 4 yearsக்கு பிடெக் கோர்ஸ் முடிப்பீங்க, 1 yearக்கு மிலிட்ரி ட்ரைனிங் போகும், தென் ஃபைனலா நீங்க இந்தியன் ஆர்மியில ஒரு ஆஃபீஸர் ரேங்க்ல போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் நேவில பிடெக். ஓகே, பிடெக்கான எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்லையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்தியன் நேவல். ஓகே, ஸோ நேவல் அகாடமியில
நேவல் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஆர்மியில் நர்சஸுக்கான வேகன்சி எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆர்மியில் நர்சஸ் ஆகுறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஏஎஃப்எம்சி நர்சிங் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் மூலமா நீங்க டைரக்டா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கீழே இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங், ஓகே, அங்கேயே நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சுக்கிட்டு டைரக்டா போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்க ஆர்மி பேஸ்டா நீங்க உங்களோட கெரியரை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்ஷன் இந்த எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சயின்ஸ்லையும் நீங்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ICAR-AIEEA யூஜி. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்துட்டீங்கன்னா என்டிஏ கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ல நீங்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல அக்ரிகல்ச்சர், ஓகே, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட், SAAT, ஓகே, SAT எக்ஸாம்ல SAAT. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம். ஸோ இதுலயும் நீங்க அக்ரிகல்ச்சர் பேஸ்டா ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட், CUET, ஓகே, CUET எக்ஸாம்லையும் நீங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்க படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க CUET எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சேஃப்டி. நெக்ஸ்ட், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸையும் ஃபைனலாக பார்த்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் TNEA. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் சேர்ந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது இன்ஜினியரிங்காக நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பேராமெடிக்கல் அட்மிஷன், ஓகே, ஸோ மெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த், ஓகே, ஹெல்த் கோர்சஸ் இருக்கும்ல, அலைடு ஹெல்த் கோர்சஸ், இந்த பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம். ஸோ இந்த கோர்சஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதை நீங்க குவாலிஃபை பண்றது மூலமா தமிழ்நாடு கவர்மெண்டோட கோட்டால நீங்க இந்த கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் எல்லாம் படிக்கலாம். நெக்ஸ்ட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் TNAU. ஸோ இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகுறீங்கன்னா நீங்க அக்ரிகல்ச்சர், நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், ஓகே, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்க பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு இந்த யூனிவர்சிட்டிலே செப்பரேட்டா நீங்க 12th எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிடைக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கான அட்மிஷன்ஸா இவங்க போடுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா நீங்க இந்த இன்ஸ்டிடியூட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட், வெட்னரி டாக்டர்ஸுக்கும் டிஎன் வெட்னரிஸ், ஓகே, ஸோ டிஎன் வெட்னரியில உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வெட்னரி சயின்ஸுக்கானது. ஸோ இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த எக்ஸாமை குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில நீங்க உங்களுடைய வெட்னரி சயின்ஸை படிச்சு முடிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனோட தொடக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஜைலம் வந்து நீட் ஜெய் மெயின், ஓகே, நீட் ஜெய் மெயின் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பசங்களுக்காக நிறைய பேட்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் ரொம்ப தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்ச் என்னன்னா தலை பேட்ச். ஸோ இந்த தலை பேட்ச்ல நம்ம ஆஃப்லைன்ல தான் நடக்க போகுது. ஸோ தலை பேட்ச் ஆஃப்லைன்ல நடக்க போகுது. ஜூன் 2025 இருந்து இந்த பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்சஸுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 8:30. நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரி, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், 12th வரைக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எந்தெந்த இன்ஸ்டிடியூட் போகணும் அப்படிங்கிற ஒரு என்ன எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட், தளபதி ப்ரோ பேட்ச். ஸோ இந்த பேட்ச் பார்த்துட்டீங்கன்னா இதுவும் ஆஃப்லைன் டியூஷன் பேட்ச் தான். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. கிளாஸஸ் வந்து ஈவினிங் 5:30 8:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய தளபதி பேட்ச். இது வந்து பியூர்லி ஆன்லைன் பேட்ச் தான். ஆன்லைன்ல நீங்க வீட்டில் இருந்துகிட்டு இந்த பேட்சுக்காக படிக்கலாம். அண்ட் இந்த பேட்சுக்கான ஃபீ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 16,499 rupees தான். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், நம்ம ஜைலம் வந்து நீட் பேஸ்டா தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நீட்டு தான். நம்ம பசங்க நிறைய பேர் டாக்டர் ஆகணும். ஸோ அதுக்காக என்னென்ன விதத்துல
பசங்களோட நீட் ப்ராசஸை பூஸ்டப் பண்றதுக்கான வழி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்காக ஒவ்வொரு வருஷம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் ஆக்குவாங்க. ஈவன் நீட் 2025 கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்ததுனால இப்போ ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய ஜைலத்தோட மெட்டீரியல்ஸோட லெவலை இன்னும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி அப்டேட்டான மெட்டீரியல்ஸோட நீங்க உங்க வீட்டில் இருந்துகிட்டே ஜைலம்ல நீட் ரிப்பீட்டர்ஸா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கான பேட்ச் என்னன்னா வெற்றி நீட் பேட்ச். ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் ரேஞ்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா 19,499 rupees. ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தென் நம்ம ஆஃப்லைன்ல நீங்க எங்களுடைய டீச்சர்ஸ் கூட நேரடியா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி இந்த 3 இடத்துலயும் நம்ம ஜைலத்தோடைய சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சென்டர்ஸ்ல உங்களுக்கு டீச்சர்ஸ் டைரக்டா வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் நீங்க அண்டர் ஹைபிரிட் சிஸ்டத்துக்கு கீழே நீங்க படிப்பீங்க. ஸோ மே 25ஆம் தேதியில இருந்து மாரா பேட்சுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபாஸ்டா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான சீட்டை புக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு உள்ள செஷன்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். 12th எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்டான பிளானை போட்டுக்கோங்க. என்னென்ன கோர்ஸ், என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அண்ட் இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதை கூட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்ததா ஒரு செஷனை போட்டு உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இந்த டைமை ஜஸ்ட் பண்ணா எக்ஸாம் முடிச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாலாம் இருக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபியூச்சர் கோல்ஸ். ஓகே, ஸோ ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி இப்போவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸாமை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ள நீங்க அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நடுவில் அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வராது. ஓகே, அப்படியே வந்தாலுமே அது ஈஸியா நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். பெர்ஃபெக்டான ஒரு பிளான் இருக்குது, ரூட் தெரியும்னா பெர்ஃபெக்டா போயிடலாம். எஸ், ஓகே. ஸோ மேக் ஷுவர் நீங்க பெர்ஃபெக்டான பிளான் போட்டிருக்கீங்களா போடலைங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. லெட்ஸ் see இங்க எத்தனை பேருக்கு பெரிய பெரிய ட்ரீம் இருக்கு, பெர்ஃபெக்டான பிளான் இருக்குன்னு பார்க்கலாம். See you on another session. Until then, your favorite chemistry educator Anish, and don't forget, stay well, steady well.